நான் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்ட இறை நம்பிக்கையாளன் என்று கூறிக்கொள்ளும் இப்படிப்பட்டவர்களைப் பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். உண்மையாளர்கள் யார், பொய்யர்கள் யார் என்று லத்தில் ஆராபு அமன்னா குல்லம் துமினு வல்கின் கூலு அஸ்லம்னா வலம்மா யத்ஹுலில் ஐமானு ஃபி குலூபிக்கும், நாங்களும் ஈமான் கொண்டோம் என்று நபியே உம்மிடம் கூறுகிறார்கள். நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, எனினும் நாங்கள் வழிபட்டோம், இஸ்லாத்தை தழுவினோம் என்று வேண்டுமானால் கூறுங்கள் என நபியே அவர்களிடம் கூறுவீராக. நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன், மிக்க கிருபையுடையவன். அல்-குர்ஆன் 49:14. இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வரசூலிஹ் தும்ம லம் யர்தபூ வஜஹது பிஅம்வாலிஹிம் வன்ஃபுஸிஹிம் ஃபி ஸபீலில்லாஹ் உலாக் ஹுமு சாதிகுன். நிச்சயமாக உண்மையான முஃமின்கள் யார் என்றால் அவர்கள் அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் ஈமான் கொண்டு பின்னர் அது பற்றி அவர்கள் எத்தகைய சந்தேகமும் கொள்ளாது தம் செல்வங்களைக் கொண்டும் தம் உயிர்களைக் கொண்டும் அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செய்வார்கள். இத்தகையவர்கள் தாம் உண்மையாளர்கள். அல்-குர்ஆன் 49:15. நபியே, அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என கூறுபவர்களும் மனிதர்களில் சிலர் உண்டு. ஆனால் உண்மையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லர். இவர்கள்தான் நேரான வழிக்கு பதிலாக தவறான வழியை விலைக்கு வாங்கிக் கொண்டவர்கள். இவர்கள் நேர்வழி பெற்றவர்களாகவும் இருக்கவில்லை. அவர்கள் பொய் சொல்வதனால் மிக்க துன்புறுத்தும் வேதனையும் அவர்களுக்கு உண்டு. அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என கூறுபவர்களும் மனிதர்களில் சிலர் உண்டு. ஆனால் உண்மையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லர். அல்-குர்ஆன் 2:8. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பெரும் பாவங்கள் பற்றி கூறினார்கள். பிறகு பெரும் பாவங்களிலேயே மிகப் பெரும் பாவம் ஒன்றை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு, பொய் பேசுவது அல்லது பொய் சாட்சியம் கூறுவது தான் அது என்று சொன்னார்கள். ஸஹீஹ் முஸ்லிம் 144. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பெரும் பாவங்கள் பற்றி கூறினார்கள். பிறகு பெரும் பாவங்களிலேயே மிகப் பெரும் பாவம் ஒன்றை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு, பொய் பேசுவது அல்லது பொய் சாட்சியம் கூறுவது தான் அது என்று சொன்னார்கள். ஸஹீஹ் முஸ்லிம் 144. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பெரும் பாவங்கள் பற்றி கூறினார்கள். பிறகு பெரும் பாவங்களிலேயே மிகப் பெரும் பாவம் ஒன்றை